வடக்குப்பட்டி ராமசாமி ஆளு எப்படி? ஏன் ஏதாவது கடங்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆனா போ பெருசு, இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நரிங்க வா, ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூட கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்குறிய. நான் எங்க நரி வளர்க்குறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆடவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர. டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சு. சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அதான் முடியாது. நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே ராஜா, மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா, சரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி, பணம் தட்டு வைடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு, இரண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவெல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தானே. போயிட்டானா? ஐயோ நான் செத்தேன். ஐடியா கொடுக்க ஐடியா. இவன் நிறையாடா. என் கண்ணுக்கு அவன் அப்படித்தான் தெரியும். என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? இவன் முகத்துல முடிச்சுட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது? ராமசாமி செத்து போயிட்டானா? அவன்டா ஓனாய்க்கு பிறந்தவன. அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க. செத்து போயிட்டானா? ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. நேர மாட்ட நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா. ராமசாமி கொடுத்த பணம். பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு? யாரா அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில பிறந்தவன், உனக்கு வேண்டா மாமா மச்சான்? யாரும் அந்த மண்டவிங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான்? பாடுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டுக்குள்ள கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புலி இருக்கு. உங்கள்ட்ட முத அடைப்பாங்க. என்ன பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது. ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நாய் கடிச்சு நீ மைக்கிலியா கூப்பிடுற? போய் வேலை பாருங்கடா. ஆஃப் கோட்டராச்சு, மேட்ரதான் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. மாமா, ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? குடிய கெடுக்கும். குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. போங்கடா. நீ கேட்ட சாதா காப்பி யாருக்கு பாது? அந்த மைக் செட் வச்சிருக்காரு ஒண்டி புலி, அவருக்கு தான். பாவம், அந்த ஆளு ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அதுக்கு தான் இந்த காப்பி. இத கொஞ்சம் துப்பு. ஏன்? ஒரு வாரத்துக்கு எச்சு காப்பி குடிக்கணும்னு
சாமிட்ட வேண்டியிருக்காரு அதுக்கு தான். ஓ சாமி காரியமா? அப்ப துப்புறேன். ஐயா நீங்க? எனக்கு சக்கரை வியாதிப்பா. பரவாயில்ல கொஞ்சம் போடுங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கு சாமி. பரவாயில்ல கொஞ்சம் துப்புங்க. ஏய் செல்லா, ஏய் மொய்யா, துப்புங்கடா, துப்புங்கடா. துப்பு. ஏய் சவுளி, இந்தப்பா துப்பு. இந்தப்பா கொடுக்கறமா துப்பு. துப்புமா. என்னப்பா அவன் காப்பியில வச்சு துப்ப சொல்றான்? பைத்தியத்தை முடிச்சு போச்சா? இது கொஞ்சம் துப்பியா? காப்பியில எதுக்கப்பா துப்ப சொல்றேன்? காரணமாக துப்ப சொல்றேன். ஏன்னா ஒண்டி புளிக்கு தோசை முடிச்சிருக்கு. பெரியவங்க துப்புனா பெருமாள் துப்புன மாதிரி ஆச்சே, அதனாலதான் துப்ப சொல்றேன். ஒண்டி புளி உன் சண்டித்தனை இன்னையோட ஒளியட்டும். எந்த கடையில இந்த காப்பி வாங்கின? ரொம்ப பிரமாதமா இருக்க. அது பாஸ் எக்ஸ்ட்ரா என் காசை போட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் காப்பி ஆயிட்டு வந்திருக்கேன். ஓ நம்ம ஊர் கடையில இவ்வளவு நல்லா காப்பி போடுறாங்களா? என்னமோ இன்னைக்கு தான் நல்ல காப்பி குடிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. குடிங்க குடிங்க குடிங்க. அந்த காப்பியை குடிக்காதீங்க. ஏன் நீ குடிக்க போறியா? அதுல என் பல்லு செட்டு விழுந்து எது உன் பல்லு செட்டு இதுக்குள்ள போடுங்க. இவர்தான் ஏதோ சாஸ்திரம் சொல்லி காப்பியில வச்சு துப்ப சொன்னாங்க. நான் துப்புறப்போ என் பல்லு செட்டு கண்டு விழுந்து. இந்த பாருங்க என் பல்லு. இதான் உன் பல்லா? அப்படியே மூஞ்சி கட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓனர் அந்த ஒத்தகைகளுக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. ஒத்தக்கையா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது. ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னையா மேலிட்டு கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய், கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயா அம்மா என் கிண்ணி. முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறான். எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. ஏய் அதான்டா, யானை குழுக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. பாருங்கம்மா, வளையல் போடுற வழுக்காம மெதுவா போடுற. வாங்க. ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா? நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராவது போடட்டுமே. உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போட வேண்டி, சத்தியமா போட வேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பாஸ், வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவுத்து பாரு. இந்தாங்க, ஒரு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்க, நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமி, ஐயோ குறுகுறுப்புக்காரன் வந்துட்டானா? சாமி, ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு. அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு, எடுத்துக்கடா. டேய் டிராயர்ல இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி, சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவங்கட்டியா கேட்ட? அம்மா நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேல எங்கடா போறது? இதே மேலதான். ஏண்டா நான் மட்டும் மரத்துல தொங்குறேன், நீ ராக்கெட்ல பறக்கிறேன்னு நினைப்பா? பாரதேசில 2 பேரும் மரத்துல தான்டா தொங்குறோம். ஐயா ஊர் ஜனங்களே, உங்க மண்டையில புண்ணு வந்தது, பொடுகு வந்தது, நாத்தம் புடிச்ச தலையில கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிறைச்சு விடலீங்களா? அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்தோட சொல்லுங்க ஐயா. 1 மணி மாமா கருவில் கவுந்து சேவிங் பண்ண வரதுனா பண்ணிட்டு வர வேண்டியதானையா?
அது இல்லாம அவர் வீட்டுல ஒரு முடி நரமுடி சொன்னியாப்ல சொன்னாலும் பரவாயில்ல பொண்ணுமணி என்னை காலமா சொல்லியிருக்கீங்க. நீதான் போட்டு கொடுத்ததா? நான் இருந்தா அவனை தலையில தொங்க விட்டு எண்ணி 26 சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா பொண்ணுமணி தம்பி, இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி, அது மொட்டையா இருந்தாலும் சரி, சொட்டையா இருந்தாலும் சரி, நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன். இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன். சித்தப்பு, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நாயே, அறிவை பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சியா? இதுக்கு விமோசனமே கிடையாதா? படிச்சவன், இந்த ஊர்ல மிக தெளிவானவன், நான் சொல்றேன் கேட்கறியா? அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன போடாம உட்கார சந்தேகத்தோட இது ஒரு தலை, இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு என்கிட்ட வெட்ட வந்துட்டான். என்ன டேய், இதுல கத்திரி சீப்பையும் போட்டா இதுக்கு தான்டா கேவலம். முன்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் என் முடி அழகா பார்த்துட்டு எம்ஜிஆர் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பின்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் சிவாஜிக்கு அம்மா இருக்குன்னு சொன்னாங்களா? இந்த லட்சணத்தை அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கிறியா? போற கண்ணாடிக்கல போன வாட்டி வர மீச கோணலா நீங்க மீச மட்டுமா கோணலு, ஆளே கோணலா தான் இருக்கிற. மீசையை நேரா வச்சு விட்டா பார்லிமெண்ட்ல போய் பேசுவீங்களாக்கு? இங்க பாரு, வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது 8 நாவுக்கு 4 நாவுக்கு கடன் சொல்றது காலையில இருந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவனை பாரு, 10 பைசா பேடி எத்தனை தடவை பத்த வைப்பா? இதெல்லாம் விளக்குறதா? என்ன பண்றாங்க? நீ அடிக்கடி என்கிட்ட வாயில் திருப்பியல்ல, அதை இவங்க மிஷின்ல திரிக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணா என்ன? எப்படி? நம்ம வெட்டுற மசர இந்த மிஷின்ல கொடுத்து தவறி ஆகிட்டா அடாது ரொம்ப லேட் ஆகும்டா. பேசாம இந்த கரடி தலையை மிஷின் விடு. பொண்ணுமணி, பொண்ணுமணி, ஏங்கண்ணு உன்னை பார்த்து ஊரே பயப்படுது. நீ யார பார்த்து பயந்து ஓடுற? சிந்தாமணி. சிந்தாமணி பார்த்து நீ பயந்துட்டியா? என்ன முத்தம் முத்தம் தானே கொடுத்துட வேண்டியதானே? இதுதான் நம்ம படிக்க அமிச்சோம். ஆட எதுக்கு அனுப்புற? முத்தம் கேட்டா கொடுத்துட வேண்டியதானே? தம்பி வைக்கப்படுது, அதுக்கு பேர நான் போய் கொடுத்துட்டுமா? சரி டே ராஜே, முத்தமெல்லாம் வாயில கொடுக்கறது. நீ வச்சிருக்கிறது பேரு வாயாடா. ஒரு பரலாங்கம் கூட சேர்ந்து நடக்க முடியல, தலை சுத்துற அளவுக்கு நாத்து அடிக்குதுடா. ராஜி, என்ன புருஷாது சோழ கட்ட குத்துற மாதிரி குத்துது? உனக்கு வேற புருஷே கிடைக்காதா? எத்தனை கதையா போட்டு தேப்ப? ஐயா, இது புத்தம்புது புருஷங்க. நேத்தா ஜிங்க பொருள் தெரிவிச்சுது. அது குளிர் பிரதேசங்களா, அதாங்க மூடி நாட்டுக்கிடுச்சு. நாள் பட உங்க மூஞ்சில் போட்டா பாட்டு மாதிரி ஆகி பாருங்க. எதுக்குடா சிரிச்ச? இல்ல, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். ஒன்ன நினைடா, மத்தியான சோத்துக்கு வழி இருக்கா? கீட்டா கத்திய ஐயா, சோப்ப பாத்தீங்களா? இது கூட வெளிநாட்டு இருந்து தெரிவிச்சுதானுங்க. எப்படி நுழைக்குது பாத்தீங்களா? வெள்ள விளையாடு. எதுக்கு நீ மறுபடியும் சிரிச்ச? மறுபடியும் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். நம்ம ஊர்ல இருக்கிற தெருவு நினைக்க ஒரு நோக்கி இருக்காடா நாயே? நம்ம ஊர்ல எத்தனை சத்து வந்திருக்கு தெரியுமாடா? கீட்டா கத்திய ஐயா, அந்த கருமத்தை கீழே போடுங்க. இதுல பாருங்க, இது வெளிநாட்டு கண்ணாடிய. என்னடா மூக்கு குடமாக மாதிரி தெரியுது? இருக்கிறது அப்படியே தானே காட்டு. இது சாதாரணமா நினைக்காதீங்க, பெல்ஜியத்துல வாங்குனது. ஆமா, சந்தையில வாங்கினாரு. ஏண்டா பெல்ஜியத்துல சந்தை இருக்காதா? அங்க வாங்குனது. இது கூட வெளிநாட்டுல வாங்குறதா? மூஞ்சில எடுத்து கொட்டினீங்கன்னா 3 நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்குங்க வாசனை. வெளிநாடா? நமக்கு வேண்டாப்பா. மீச ஒதுக்குறது சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணாடி காட்டு. இங்க இருந்த கண்ணாடி பவுல் டப்பாவை யாரும் எடுத்தது? இதப்பு, நான் இங்கதானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? என்ன கிண்டல் பண்றியா? இங்க இருக்கிறது நாம 3 பேரு, நீயே எடுக்கல. என் கண்ணாடி நானும் திருடிக்க மாட்டேன். ஏண்டா சிரிச்ச? இப்போ உலகத்தை பத்தி நினைச்சேன் சிரிச்சேன். எனக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சு போச்சியா? இந்த பயிர எடுத்துட்டா கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னடா ஏண்டா இத்தனை பேரை மொத்தமா கூட்டி வந்திருக்கியா? இதுல யாராருக்கு சேவிங்க, யாராருக்கு மொட்டை? ஐயோ, அவங்க அது வரல. இவர் குழந்தை பிறந்ததுக்கு ஜாதகம் பார்த்து பேர் வைக்க சொன்னீங்கல்ல, அது சன்மானம் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? இத புடி ஐயா, குறுங்கய்யா. நான் சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படி சக்கையா புடிவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏண்டா உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்? குப்பை சுப்பை முனியன்னு வைக்க சொன்னீங்க, அந்த பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க, பாறைன்னு சொன்னேன். அது நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சுட்டேன். அது நல்லா இல்ல. காதல் நோயின் மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க, நான் குச்சின்னு வச்சுட்டேன்.
ஏன் கடப்பாறைன்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்போ வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயோ அதுவும் சொன்னேனே. அவனை விட்டுருங்க விட்டுருங்க. நீ சுமார் தம்பி, பிறந்த அன்னைக்கு என் அப்பனை ஆத்தாளையும் தின்னு பிடிச்சு கூட இருந்த தினம் என்ன தின்னுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வாடாங்க, உன்னை அடிக்க மாட்டேன். வாடா, பொட்டி தர்றா, கத்தியா ஒக்கா மகனே. முனி 5 ரூபா, முனி 5, கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா, கன்சாமி கவுண்டர் 10. காசு பத்திரம் 5 10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடு. மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா இது வச்சது யாரா? அந்த நிகழ்வு வருங்க, அதை உடனே பாருங்க. கல்யாணம் பண்ணியா? என்ன இது? எத்தனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷத்துக்கு. ஓ, இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா? இல்ல இந்த 8 அணா வச்சு சர்வதேச கடனை அடைச்சலாம்னு நினைச்சியா? இந்த 8 அணா வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தியா? குடும்பத்தோட வரணும்னு பத்திரிக்கை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அதேங்க அப்பா, 16 பேரா? ஏய், நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபா. 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க. கைவிட்டு வாங்கிடுறேன். சத்தம் பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னு இருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? இந்த 8 அணா வச்சு இஞ்சி மரப்பா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி கொடு. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கத்தி வச்சு கால எடுத்துருவேன். போடா. அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி அடிக்கணும். அடே, அவ கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 அணாவை மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா. பொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000 500 வச்சா தர நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். மொய் வச்சா 1000 500 வைக்கணுமா? என்ன இவன மாதிரி 8 அணா வைக்கிறதா? காஞ்ச பய வரா. என்னடா கொப்ப வீங்கின வாங்கி செத்து போயிட்டானா? இல்லை, வாலிபர் தற்கொலை. கடன் தொல்லை தாங்க முடியாமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டான். பேப்பர் இருக்கா இல்ல நீயே ரீல் விடுறியா? இல்ல மாமா, தற்கொலை பண்ணிட்டு மானஸ்தண்டா. அப்பா மாமா அப்படி சொல்லாத, அப்புறம் அவரும் தற்கொலை பண்ணிக்குவார். அவனை தற்கொலை பண்ணிக்கிறாவது. அப்பா மாமாவுக்கு கோவம் வந்தது. விஷம் என்ன விஷம், ரயிலே தலை வச்சு செத்துருவார். ரயிலா? சைக்கிள் வீல்ல கூட தலை வைக்க மாட்டானா? ஏய், என்னடா அப்பனும் மகனும் சேர்ந்து என் உயிரை ஏறம் போடுறீங்க? நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். எப்ப தெரியுமா? சோத்துல விஷத்தை வச்சு உங்க 2 பேரும் கொடுத்து, நீங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சு நீங்க எரிஞ்சிட்டீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா, அப்பா. மாமா தலையில டப்பாவை போட்டிய. பிளாஸ்டிக் டப்பா தானடா, ஒண்ணும் ஆகாது. உனக்கு தெரியாது, முந்தா நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன். இதே மாதிரிதான் ஈரோனி தலைமையில டப்பா வந்து விழுந்துடும், பழச்செல்லாம் மறந்துடும். அதே மாதிரி மாமாவுக்கு ஆகி போச்சுன்னா. நல்ல ஐடியா கொடுத்தடா அனுமாரு. இனிமே உங்க மாமாவுக்கு பழக்கெல்லாம் மறந்து போச்சுடா. என்னங்க என்னாச்சுங்க? அம்மா, அம்மாவா? மாமா, ஏ ஞான திருஷ்டியை திறந்தவரே, பொண்ணு ரூமுக்குள்ள கூடி போறேன். பள்ளி ஒப்ப வீங்கின பாயம் வீட்டுல இல்ல. இதுதான் சமயம், நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது. நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா ஒன்ன உருவாக்கிடலாம். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தான்? மகனே 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 மகனே. அப்பனே, நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுன்னு சொன்னாரு.
எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனாலதானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு. அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் தலையில போடணும்னு சொல்றாரு. உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும். பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நீ செத்தாலும் போறதில்லை. ஐயோ லட்சுமி, லட்சுமி, நீ ஒருத்தி இவ்வளவு குட்டிகளை போட்டு என்ன ஒரு பெரிய பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆக்கிட்டிய லட்சுமி. உற்பத்தியை பெருக்க வந்தவனே, நாங்க என் கருப்பனே, நீ வாழ்க வாழ்க. ரோடு போட்டு 6 மாசம் ஆகுது, இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டானா தெரியாது, பையன் போயிட்டானா தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்ன ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்ன ஊர்ல நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்காங்க தான் கேட்கணும். நாட்டுல எவருமே நோரம் பத்தலடா. ஏடிக்கு நெருப்பு கேட்டவருக்கு அடி உதய். ஐயா அறிவு இருக்கா ஐயா? உங்களே இவங்களுக்கு அறிவு இருக்காங்க. ஒண்ணுக்குள்ளாக நம்ம சண்டை போறாங்களா? இப்படி போனா இந்த இந்தியா உருப்படமா இல்ல உருப்படமாகிறேன். எல்லாம் விதி. இதெல்லாம் தப்பு இல்ல. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிட முடியுமா? இல்ல நீ மட்டும் தனியா புரியுங்களா? வாயில இருக்க நீ கையில் அடிச்ச கேட்கறதுக்கு ஆளல நடத்திக்கிட்டியா? எனக்காடி என்ன வாங்கி ஊர்ல 20 வாழ்க்கை அடிச்சா கூட வாங்கிடுவாங்க. பாக்கியா பாக்கியாடா பாக்கியா பாரு பாரு. ஏடா ஏடா என்ன நடந்துக்கிட்டு ஜெய் போடா. போன போடா. என்ன ஏடா அடிச்ச? இந்த பாருங்க, நான் உங்க பிஏங்கிற முறையில சொல்லல, சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்கள்ட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். சாமி, வர்றதும் வராதும் ஓ இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும், நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையலையும் நீங்க தான் செய்யணும். அதுக்கு மட்டும் ஏன் வேலைக்காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்க எல்லாம் கண்டசாவில போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கிற சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏன் ஏழை விடுற மாதிரி கத்துற? கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. நானும் 6 மாசமா சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கிறீங்க. கலர்கள்லாம் சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நானும் சொல்றேன், கேக்குறீங்களா? 2.25 ரூபா மீட்டர் இந்த கலர்குடிய வாங்கி சோப்பு நமக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கையை நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும். ராமசாமி, கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. பைக்குள்ள என்னையா? ஆனா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வெளியில கொட்டுற காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அதை கொடுத்துரு. இப்ப இதை நான் வாங்கணும்னே பெரிய கோடி சொன்னாங்க போறனா? முதல்ல அதை கொடுக்க போறியா இல்லையா? பையாத கூட வந்து தப்பியா? என்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய்? எதுக்குமா 50 ரூபா கொடுக்குறேன்? கோட்டர் வாங்கி குடிக்கலான்னுதான். என்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய்? எதுக்குமா 50 ரூபா கொடுக்குறேன்? கோட்டர் வாங்கி குடிக்கலான்னுதான். ஏன் சார் நீங்க வேற? தங்கச்சி பாஸ் ஆகிட்டா, கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறத வேண்டிக்கிட்டேன். சிவனுக்கு 2 தேங்காய், அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு 2 தேங்காய், அவன் புள்ள விநாயகருக்கு 2 தேங்காய், அவன் தம்பி சுப்பிரமணியனுக்கு 2 தேங்காய். குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தாதான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க?
உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50-100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5-10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா இடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த பணத்தை எடு. நான் அங்க வாங்க சொன்னேன், என்கிட்ட வாங்க சொன்னேன். எடு பணத்தை. நீ தேங்காய் உடைக்க மாட்டேன். பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உடை மாங்காய் உடன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குழப்பம்? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. வணக்கம். வணக்கம். மந்திரி ஐயா இல்லைங்களா? இதுக்கு முன்னாள் நீ மந்திரியை பார்த்தது இல்லையா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி MBBS டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரே ஆசை. ஓ, தாராளமா யார் வேணாலும் ஆசைப்படலாமே. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருங்க. இத போய் நான் ஐயா கிட்ட சொன்னேன்னா என் சீட்டு கிழிஞ்சிடும். நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் உதவிட்டாங்க. 5 லட்சம் என் வாழ்க்கையில நான் பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லையா. ஐயோ சீக்கிரம் முடியாது, வந்துட போகுது. எடுத்துட்டு போயா, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். வரங்க. ஐயோ 5 லட்சம் 500 1000 5000 100 50000 10. ஐயோ எடுக்க மாட்டேன், ஃபுல்லா குழப்பிட்டு போயிட்டேன்டா. ஐயோ 5 லட்சம் 5 lakhs என்ன குட்டி போட்ட போன மாதிரி துடிச்சிட்டு இருக்க? என்ன இப்ப வர முக்கியம் தானா? இது தினம் திங்கிறதானா? நாளைக்கு ஒரு வர திங்கக்கூடாதா? நான் சொல்றது கேக்குறீங்களா கொஞ்சம்? என் நண்பன் ஒருத்தர் ரொம்ப ஏழையா, அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு மனக்கோட்டை கட்டியா என் வீட்டு கதவை வந்து தட்டிட்டாயா. நானும் அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை உனக்கே வாங்கி கொடுக்கன்னு வாக்கு கொடுத்துட்டேயா. நீங்களும் என் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருந்தா சீட்டு தன்னால கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கு தாயா வசதியானவங்க எல்லாம் மந்திரி ஆக கூடாதுங்கிறது. சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவன் மந்திரியாக இருந்தா இந்நேரம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருப்பா. பக்கத்திலேயே நானும் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் கட்டி ஏகபோகமா வாழ்ந்திருப்பேன். இந்த எலெக்ஷனோட இந்த ஆளை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். லஞ்சம் கிஞ்சன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஐயா ராமசாமி. சாரி, இப்ப நான் வெறும் ராமசாமி இல்ல, ராயல் ராமசாமி. ராயல பணக்கார நாங்க போறோம்ல, அதனால பேரெல்லாம் மாத்திட்டேன். எதையா முடியல இப்படி? இப்ப ஹேர் கட் எல்லாம் தாஜில தான். ட்ரெஸ் பாம்பே. ஏன் இங்க இருக்கவங்க ஊசி நூல்ல தைக்கிறது இல்லையா? ஆர்டினரி ஊசி நூல்ல தைக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எலக்ட்ரானிக் ஊசியில தைக்கிறாங்க. என்னது பெல்ட் பேண்ட் கீழே விடாம புடிச்சிருக்க? ஐயோ ஐயோ, லேட்டஸ்ட் நாகரிகத்தை பத்தி தெரியாத பேசுறதே வேஸ்ட். வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் த டைம், வேஸ்ட் ஆஃப் த டிஸ்கஸ். இந்த கீச்சைனை புடிங்க. இது என்ன கீ? இப்ப நான் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன்ல. கார் வாங்கியிருக்கேன்? யா, லுக் அட் மீ. நான் புதுசா வாங்கின காரை உங்க கையால சுவிட்ச் ஆன் பண்ணணும்னா கொண்டு வந்திருக்கேன். போன் காரா? அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு அதுல கார் நிக்கல நல்லா இருக்காது பாருங்க. வீடு கட்டிட்டியா? ஹார்ட் ஆஃப் த சிட்டில 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி அது என்ன மாட்டுக்கோட்டையை போட முடியும்? இதை விட பெரிய பங்களாவே கட்டியிருக்கேன். உங்க சந்திர சண்முகானந்த சுவாமி கிட்ட வீட்டை கிரக பிரவேசமே நடத்தி வச்சாரு. கிரக பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லையா? காரை காட்டுனதுக்கு ஆனீங்க. நீங்க நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன், ஒரு வாரம் பெட்ல படுக்க வேண்டியதுதான். இந்த சாவி எப்படி முதல்ல எடுத்து காலி பண்ணு. ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்து வைத்திருக்கலாம்? இல்ல, போற போக்க பார்த்தா உன் பணம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு இங்க வந்து சோதனை பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சவே இல்லையா? ஏமா வந்ததுதான் வந்துட்டா முதல்ல ஒரு பத்திரிக்கை கொடுத்து அனுப்புமா. பேபி யூ மேரேஜ் மீ டேக் 10 செவரன். ஐயோ அத வாங்காதம்மா. எப்பா நீ கல்யாணத்துக்கு வந்தா போதும், முதல்ல புறப்படுங்க இருந்து. என்னங்க ஒரு பிட் பாக்கெட் பேசலாம், ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. ச்சே, பூவர் ஃபேமிலி அது. எங்க மந்திரி பட்டா வாங்கிட்டாரு, முட்டாய் எடுத்துக்கங்க. பட்டா வாங்கினதை விடிய என் பட்டா என்னாச்சு? புறம்போக்கு. புறம்போக்கா? புறம்போக்கு நிலத்துக்கு தான் நீ பட்டா வாங்க வந்திருக்க. உன்னை புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, பின்னாடி வெறும்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு நிலத்துக்கு நான் பட்டா வாங்கி தர்றேன். எனக்கு நீ முட்டாய் கொடுப்பியா? எவ்வளவுங்க? 4 லட்சம். 4 லட்சமா? அட புறம்போக்கு, 40 லட்சம் ரூபாய் பொறுமான புறம்போக்கு இடத்தை மந்திரி உன் பேருக்கு எழுதி கொடுக்கறாரு. 4 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உனக்கு எங்கடா வலிக்குது? மறைஞ்ச கொண்டாந்து கொடுத்துறேன். இடத்துக்கு யார் பேர் வைக்கிற? என் பொண்டாட்டி பேரு. இடம் கொடுக்கறது நாங்க, பேர் வைக்கிறது உன் பொண்டாட்டி தான். அப்ப மந்திரியுடைய பொண்டாட்டி பேர்? மந்திரியோட பொண்டாட்டி பேரா? அவனே ஒரு அனாதை பையன், அவன் பொண்டாட்டி பேர் வைக்கிறது. அப்ப யாரு பேர் வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. எங்க அம்மா பேர் வைடா. அம்மா பேரு
கோவிந்தம்மாள் பேரே சரியில்லையா பாவி என்ன 10 மாதம் சுமந்து பெத்து பால் ஊட்டி மோர் ஊட்டி தயிர் ஊட்டி நெய் ஊட்டி வளர்த்த தாயி வைடாகம்மா பேர வச்சிருவோம். பேரு வைக்கல இடம் வேற ஆளுக்கு மாறிடும். கோடி கோடியா பணத்தை அடிச்சிட்டு அந்த ராயப்ப தலைமுறை வாங்கிட்டாங்க. சில்லறையா ஒரு 15 லட்சம் ரூபாய் நான் வாங்கினேன். அதுக்கு என்னமோ பெருசா நினைச்சிட்டு உள்ள தள்ளிட்டாங்கய்யா. அனாதையா யாருமே இல்லாம கிடந்த புறம்போக்கு நிலத்தை எனக்கு சொந்தமாக்கிட்டேன். அது தப்புங்களா ஐயா? இந்த சுதந்திர நாட்டுல சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டேன். அதுக்கு உள்ள புடிச்சு தள்ளிவிட்டாங்கய்யா. ராமசாமி ஐயா, இனிமேலாவது தப்பு பண்ணாம ஒழுங்கா நடந்துக்க. ஐயா, காசு பணம் இல்லாம இருந்தப்ப நிம்மதி இருந்துச்சியா? இப்ப சொத்து சுகம் வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி போச்சியா? தெரியுதுல ஐயா, இனிமே சத்தியமா எவங்கிட்ட கையை நீட்டி லஞ்சம்னு வாங்க மாட்டேன் ஐயா. என்ன வேணும் உனக்கு? ஐயா, இவர் உள்ள இருக்கும் போது எனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டாரியா. இந்தாப்பா வழிக்கோ 2 லட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு 500 கேட்டா இருக்க வச்சிட்டியே. இந்தாப்பா நீ யாரு வழிக்க ஒரு 2 லட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 7 வெட்டி கொடுக்குறீங்க. நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேட்கறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா ஒரு தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாது. அண்ணே அண்ணே பறிக்க வேண்டாம் அண்ணே. தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூட தேங்காய் போடுவாங்க. பறிக்கிட்டு போடா. இந்த பாரு, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ஏன் ஏழு கடைக்கு எவன் வந்தாலும் மண்ணில மட்டும் வாங்க. வழக்கியா வந்தீங்க பொட்டு விட்டுருவேன். அண்ணே வழக்காவது விடுவேன். இந்த மாதிரி வழக்க மாட்டேன். பொட்டு மூளை உறிஞ்சு விடுவேன். இல்ல என்ன கேட்கறேன்? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நேரம் ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட். கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுற அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் போக கூட இருக்கிறேன். மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதா? வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். என்னென்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கேட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு? ஆனா தவிச்ச வாங்கி எள்ளி சாப்பிட வராங்க. அவங்களுக்கே குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல. அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? கொடு. வரல, வந்து ஆளு பாதி. அண்ணே, என்ன கொஞ்சம் கண்டுபிடிக்க மாட்டாரா? அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல. ஏதோ அரிஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? அப்படியே சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? டேய், அண்ணன் சிகப்புடா, சட்டை பத்தியா? ஆமா, சரி. நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யுன்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேட்கறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? சின்ன பையன் கேட்கறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்ன முண்டா மலையில் சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு?
ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல்ல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு நான் எதுக்கு ஐடியா கேட்கிறேன்? எனக்கு மூளை இல்ல. இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசா கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அவசரம் போய் குழம்பு வைக்கிறான். எந்திரா டேய். இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு இழுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, ஓசியில் இளநி அடிச்சா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போறோம், பாதி கொடுத்தா போதும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தான் மன்னிச்சிருக்கேன், ஒரே ஒரு தான். நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிக்கிறேன். என் கையில தெம்பு இருக்கு, சொந்த காலில் நின்று பொறுப்பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன காலு வாடகை வாங்கியா நிக்கிறோம்? போறா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? வேற பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடா. தண்ணி வரலன்னு இப்படி பேசுறாங்க கடவுள. அதான் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? இங்க பாரு, என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டி இல்லன்னு கோயில் கடையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு தர காசு ரூபா நோட்டா கிடைச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்க்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீங்க? அதான் ஒண்ணும் புரியல. பாக்குறேன் 2 வட்டி தான். நல்ல சொல்லு, 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். தொழில் சொல்லுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. என்னே இளநீ வியாபாரத்தோடு விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை வரைக்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவிய, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உனக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. ஆறாது என்ன? எவ்வளவு நம்ம எப்பா, எனக்கு இந்த கடன் கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே என்ன தாங்க முடியல. ஏன்னா நான் என்ன பாருங்க இல்ல, உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள ஐயா சொல்லி வாங்கிட்டு வாங்க. நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கின அண்ணா செருப்பு வழி போங்க. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸரா? பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிட வேண்டியதான். அதனால நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொலையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏன்னா சும்மா சார் இருக்க கையில வச்சிருக்கியா? போடா கையன் எது போடா போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்க எனக்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. 2 சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆறு எப்படா பேசுன? ஆறு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாங்களே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவேடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லண்ணே. உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்திலையும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோட? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா விட்டு சொன்னா லொல்லு பாத்தியா விட்டு. அம்மா அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புள்ளியா? தர்மம் பண்ணுங்க. வேணியா உனக்கு? இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் ஒரு குஷ்டம் முடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் முடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க என்னடா முடிக்க? எட்டனா போற வக்கில்லாத நாய் எல்லாம் பேசுது பாரு. போடா அம்மா தாயே. நில்லு. எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல,
நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்ல எட்டா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. ஏய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா ஒண்ணு அடிச்சு போட போறா. அட பையன், வேறும் பையன். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாரு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா, ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்கான மீறிட்டா நீ? ஐயா, அம்மா, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா, அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா, நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்காரு. பிச்சை எடுக்க தூரு போட பாடு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபா உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். போடா நாய நாய. போலீஸ் போட்டீங்க, அப்ப ஏன் உங்களுக்கு ஓட்டீங்க? ஆமா, எனக்கு தெரியும்டா. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. என்ன தொடாத, என்ன தொடாத? நீ அதான், நானும் அதான். என்ன தொடாத? அதான் நீ வேணா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. சண்டாளிங்களா? ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதா? தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. டேய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? டேய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தானே தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு அங்கா சொல்ல தெரியுது. அந்த பார் அவையா கூப்பிடுறாங்க. போறா, எங்க ஓட பாக்குறீங்க? இனிமே தாங்க முக்கியமான வேலையை ஆரம்பமாக போகுது. எல்லாரும் வீட்லயும் இது நடக்கிறது தான்ப்பா. வேண்டாத்தா, என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த ஆளுவாச்சு அழுவுற? பயமா இருக்காத்தா? பயமா இருக்கா? விட்டா 4 போலீஸ பாதுகாப்புக்குள்ள கூப்பிட்டு போட்டிருக்கு. உன்னை என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னமா? சும்மா பஞ்சு மேத்த மாதிரி பல இருக்கு. போய் படுத்து பெரண்டு வருவியா? நீ சும்மா இருக்கா? அந்த பொண்ணு ஓரப்பாயை விரிச்சு வச்சு 1 மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது. இத்து போறதுக்குள்ள போ. அதானே, வெக்கப்பட வேண்டிய விட தைரியமா உள்ள உட்கார்ந்துருக்கா. உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? போ. பத்தியா அக்கா, எல்லாரும் முதல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவன் என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே, என்ன பண்ண போறான்? இல்லடா, பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க 2 சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. ஸ்மெல்லா? யா. ஏய் அனுமாரு, அந்த வாளை எடுத்து பின்னால போடு. பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடத்துலயும் சந்தேகமா? அநேகமா நீ கேட்கிற சந்தேகம் இதுதான் கடைசி சந்தேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் இஷ்ட தேவதையை வணங்கிட்டு கேளு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் முதலிரவுக்கும் என்ன பாஸ் வித்தியாசம்? அடே, வெள்ளைக்காரனுங்க லண்டன்ல கொண்டாடுறதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட். நம்ம நாட்டுல நம்ம ஊருக்காரனு கொண்டாடுறதுக்கு பேரு முதலிரவு. அப்ப ஒரு வெள்ளைக்கார நம்ம தமிழ்நாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டான்னா அது நடக்குமே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு பிளாக் அண்ட் போய் ரெக்கார்ட் பண்றான்.
ஐயோ ஏப்பா பாதியில வந்துட்ட என்ன மாமா இது இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு என்ன பாட்டு போட்டான் நம்ம விசேஷத்துக்கு போடுமே அந்த பாட்டு தான் என்னடா பாட்டது மரமலை மாமனியா முருகையா அவன் முருகன் கோயில சாமியா கும்பிடுறான் என்ன நேரம் இது நீ போவா நான் போடுறேன் டேய் பாலம் பழம் போடு அந்த இடத்துல மட்டும் இல்லையே சரி மைக்கிட்டு பாடிக்குவோம் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வள்ளி என்னம்மா இது 30 நாள் என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டியம்மா நம்ம கல்யாணமாக என்ன 20 வருஷமா ஆச்சு ஒரே ஒரு வருஷம் தானே ஆச்சு வள்ளி என் தனிமையை புரிஞ்சுக்காம அங்கேயே இருந்துட்டியம்மா உங்க அப்பங்கிட்ட வாங்கின கடனை எப்படி குடுக்கறதுன்னு தெரியாம அதை சமாளிக்கத்தானே உன்னை நான் அங்க அனுப்புனேன் நீ அங்கேயே இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன் நான் வரேன்னு தான் சொன்னேன் எங்க அப்பா தான் அனுப்பவே மாட்டேன்ட்டாரு உங்க அப்பா என்ன உன்னை வச்சு ஊருகா போட போறானா அவன் கிடக்குறான் நீ வா தொடாத. என் கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் என் பொண்ணை நீ தொடவே கூடாது அட நீங்க வாய் சொன்னேன் இல்ல உங்க வாய் நல்ல வாயின்னு சொன்ன மாமா என்ன ஏமாந்தவன் நினைச்சியா என் பொண்ணை மட்டும் நான் தனியா அனுப்பி வைக்க நானும் கூட வந்திருக்கேன் மாமா நானும் கூட வந்துக்கிறேன் மாமா. இந்த அனுமாருக்கு போறதுன்னு ஏன் கூட்டி வந்த மாப்பிள்ள ஐயோ இதுக்கு நான் பேங்க்லயே கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஜெயிலுக்கே போயிருக்கலாம் போல் இருக்கேன் அப்பா குடும்பத்தோட வந்துட்டீங்களா என் கடனை திருப்பி வாங்காம நாங்க இங்கிருந்து யாரும் போக மாட்டோம் மாம் நான் என்ன வச்சுட்டா இல்லன்னு சொல்றேன் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துறேன் மாம் எங்க 2 பேரும் பிரிச்சிடாத பாம் நாங்க 2 பேரும் ஏழம் சைஸ் அனுபவிக்கிற வயசு அந்த ஆசை இருந்தா என் கடனை திருப்பி கொடுத்துரு மாம் தினம் 10 ரூபாயா கொடுத்தாவது உன் கடனை திருப்பி கொடுத்துற மாம் எங்க 2 பேரும் பிரிச்சிடாத மாம் அப்படியா ஆமா மாம் அந்த 50,000 கடை எப்ப முடியுதோ அப்ப என் பொண்ணு நெருங்க மாமா போலாம் மாம் 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 போடா காட்டெருமைக்கு பிறந்தவன வள்ளி மாமா சாப்பாட போட்டு ஒப்ப இனி வர முடியாது வா குங்கும போட்டின் மங்களம் நெஞ்சம் 2 சங்கமம் உட்காரு ஒப்பனும் கொம்மாடும் அந்த நீர் யானை 2 அங்க டூயிட் பாடுது விடியிற வரைக்கும் வரவே வராது இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு சிவராத்திரி தான் ஐயோ ஒண்ணு எவன்டா கேப்பல கை விடுறவன் என்ன கையா அனுமாருக்கு போறவன் நீ எங்கடா வந்த தொடாதே எங்க அக்காவை தொடாதே. எங்க அப்பா சொன்னாரு அரை அம்மா கூட தனியா இருப்பேன் நீங்க தொல்லை கொடுக்காத அங்க போய் அக்காவை தொட மாமா பத்திரமா பாத்துக்கான்னு சொன்னாரு. தொடாதே எங்க அக்காவை தொடாதே. அந்த கிழவு மட்டும் இந்த ட்ரம் அரை உருட்டிட்டு இருக்கா நான் இந்த பொண்ணை தொடக்கூடாதா நான் தொடுவேன்டா தொடாதே எங்க அக்காவை தொடாதே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி வாடா தொடறேன் நான் கட்டின பொண்டாட்டி தொடறதுக்கு ஏன்டா சென்சார் பண்றீங்க நீரியான ஏன்டா என் புள்ளைய விளட்டுறேன் உனக்கு மான ரோசம் வெக்கம் சூடு சொல்லி இருந்ததுன்னா என் கடனை கொடுத்துட்டு என் பொண்ணை தொடு மாம் எந்த பொருளையுமே தொடாம வச்சிருந்தா கெட்டு போயிடும் மாம் மாம்பழத்தை தொடாம வச்சிருந்தா அழுகி போயிடும் பூவை தொடாம வச்சிருந்தா காஞ்சு போயிடும் பாலை குடிக்காம வச்சிருந்தா திரிஞ்சு போயிடும் கட்டுற பொண்டாட்டியை தொடாம வச்சிருந்தா எவரோட ஓடி போயிடுவான் மாம் நான் தொட்டுக்கிறேன் மாம் என் பொண்ணை தொடரணும்னு ஆசை இருக்குல்ல இருக்கு மாம் வா படுக்கு மாப்பிள ஐயோ நான் படுத்துக்கு மாப்பிள ஐயோ மாமா நல்ல மூடோட நீங்க வந்திருக்காரு அம்மா நீ படுமா பாடுமா ஐயோ மாமா மாமா ஆமா ஆமா நீ சும்மா வாமா வாமா வாமா